இருக்கீங்க? நான் இங்கதான் பின்னாடி இருக்கேம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாட்டி? இந்த வீட்டுல நடக்கிறத சொன்னா உன் மனசுக்கு தாங்காது. கோயில்ல நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டியாமா? நீ கனவுல பார்த்த பையனும் உனக்கு பார்த்த மாப்பிள்ளையும் ஒண்ணுதான்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் மோகனவண்டி சொன்னதையே நம்புனேன். அந்த நல்லூர் அம்மா உனக்கு அந்த பையனுக்கு முடிச்சு போட்டிருக்கான்னு நான் முடிவு பண்ணேன். நீ அந்த ஆத்தாள உன் சொந்த அம்மாவா நம்புன. அவ உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணுமா? அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் பாட்டி. அப்புறம் இன்னைக்கு கோவில்ல ஒரு பொண்ணு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறவரோட வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கோவில் மரத்துல சீட் எழுதி கட்டினாங்க. சரி, அவங்க கட்டின சீட்டு கீழே விழுந்துருச்சு பாட்டி. ஐயோ, அத பார்த்தா அவங்க மனசு சங்கடப்படும் நினைச்சு நானே அந்த சீட் எடுத்து மரத்துல கட்டிட்டேன். அது ஒண்ணும் தப்பு இல்லல்ல பாட்டி? அது ஒண்ணும் தப்பு இல்ல லட்சுமி. ஆனா அந்த வேண்டுதலை அம்மா உன் கணக்குல தான் எடுத்துக்குவா. அச்சச்சோ அம்மா, அவங்க வேண்டுதலையும் நல்லபடியா நடத்தி வைக்கணுமா? லட்சுமி, முகூர்த்த புடவை எடுக்க கடைக்கு போகணும். கொஞ்சம் சீக்கிரமா புறப்படு. சாத்தி சரிங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரியே நல்ல புடவை எடுத்துறேன். எங்க அத்தை கிட்ட நான் போன்ல பேசவா? அத்தை, திவ்யா என்ன பண்ற? அம்மாக்கு காதுல விழப்போகுது. யார் பாது? பக்கத்துல ஏதோ பொண்ணு வயசு கேட்ட மாதிரி இருக்கு. அம்மா, அது இங்க பக்கத்துல வேற ஒருத்தங்க போன் பேசிட்டு இருக்காங்க. சரிம்மா, நல்லா காஸ்ட்லியான புடவை எடுத்துறேன். ஏ திவ்யா, என்ன விளையாட்டு இது? ஏன் அத்தை கிட்ட நான் விளையாடாம வேற யார் விளையாடுவா? அம்மா தாயே, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப புடவை பார்க்கலாமா? சரி சிஸ்டர், நல்ல காஸ்ட்லியான புடவை எடுத்து கொடுங்க. சரிங்க. லக்ஷ்மி, இதான் நம்ம ஊர்லயே இருக்கிற பெரிய துணி கடை. இங்கதான் உனக்கு முகூர்த்த பட்டு புடவை எடுக்க போறோம். கொடுத்து வச்சவ நீ லக்ஷ்மி. உனக்காக உன் மாமா கஜேந்திர எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கிறான். கண்டிப்பா வேற யாரும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. சரி வா. அது எப்படி இருக்கு? அதிடுங்க. இதுவா? அண்ணாங்க. திரு, இந்த புடவை நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சிஸ்டர், இத தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நான் ரெடிமேட் செக்ஷன் போயிட்டு வந்துட்டு சேர்த்து பில் பண்ணிக்கிறேன். சரிங்க சார். சரி திவ்யா, வா, உனக்கு ட்ரெஸ் வாங்கிக்கலாம். எனக்கு எதுக்கு திரு? எதுவும் பேசக்கூடாது, வா போலாம். டி-ஷர்ட்டும் ஜீன்ஸும் வேணும். சரிடா, வாங்கி தரேன், வா. வாங்க மேடம், சொல்லுங்க என்ன பார்க்கணும்? அம்மாடி, இதுதான் கல்யாண பொண்ணு. இவ கலருக்கு ஏத்த மாதிரி நல்ல பட்டு புடவையா எடுத்து போடு. சரிங்கம்மா. இது பாருங்க. லக்ஷ்மி, நீ எதை பத்தி யோசிக்காத. உனக்கு எந்த சேலை பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்க. இங்க பாரு, சேலைக்கு எவ்வளவு செலவானாலும் இந்த மாமா கஜேந்திரன் இருக்க. சரியா? ஆரம்பிச்சிட்டீங்களா? டெல்லி போனதும் உருப்படல. இப்படி இருந்தா வீட்டோட மாப்பிள்ளன்னு அசிங்கமா பேச மாட்டாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் எது பண்ணாலும் ஃபுல் எஃபோர்ட் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என்னென்ன பண்ண சொல்ற? எல்லாத்துக்கும் ஒரு பதில் ரெடியா வச்சிருப்பீங்களே. இங்க பாருங்க,
நீங்க பிசினஸ் பண்ணி காசு தொலைச்சதெல்லாம் போதும். பேசாம ஏதாவது ஒரு வேலைக்கு போங்கன்னு ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். நான் போக மாட்டேன்னு நான் சொல்றேன். ஏன் கெட்ட நேரம் எங்கேயுமே வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம எப்படிதான் வாழ்றது? கழுத்துல தாலி கட்டினா மட்டும் போதாது. ஒரு ஆம்பளைக்கு புருஷ லட்சணமே வேலைதான். கடைசி காலம் வரைக்கும் கஞ்சிக்கு இங்கேயே தான் இருக்கணுமா? என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வாய் ரொம்ப நீளுது. தெரியாம தான் கேக்குறேன். இப்படி சும்மா உட்கார்ந்து சாப்பிட வெக்கமா இல்ல? ஏய், நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண 5 கோடி ரூபாய் பணத்தை வாங்கி கொடு. அதுக்கப்புறம் பார் உன்னை எங்க வச்சு பாத்துக்கிறேன். எதுக்கு? அந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் குடிச்சு கும்மாளம் போட்டு கண்டவ கூட ஊர் சுத்தி செலவு பண்ணிட்டு வரதுக்கா? நான் இப்ப கேட்டாலும் திரு கொடுப்பான். ஆனா ஏன் கூட வாழ்றதுக்கு உங்களுக்கு விருப்பமே இல்ல. பணம் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். அதனாலதான் நான் இத பத்தி திரு கிட்ட பேசவே இல்ல. ஆம்பளையா இருந்தா சொந்த கால்ல நிக்கணும். நான் ஆம்பளை தான், நீ பொம்பளையே இல்லைன்னு சொல்லு. எனக்கு பொண்டாட்டியா இருக்க அருகதை உனக்கு இல்ல. ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க வக்கு இல்லைன்னு சொல்லு. எத்தனை வாட்டி டிவோர்ஸ் கேட்டிருப்பேன், கொடுத்தியா நீ? இதுக்கு மேல என்ன பத்தி தப்பா பேசுன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். ஒழுங்கா ஒரு வேலைக்கு போக துப்பில்ல. உங்க வீரத்தெல்லாம் என்கிட்டயே காட்டுங்க. ஏய், உன்னை